தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு வீடியோவை எப்படி வால்பேப்பரா செட் பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ வர லேட்டஸ்ட் மொபைல் எல்லாத்துலயும் டிஃபால்ட்டா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. ஆனா ஒரு சில ஓல்டு மொபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தான் ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி இந்த மாரி வால்பேப்பர் வந்து செட் பண்ற மாரி இருக்கும். இப்போதைக்கு எத பத்தி சொல்லப் போறேன் அப்படின்னா, அடிஷனலா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதில எப்படி நம்ம வீடியோவை வால்பேப்பரா செட் பண்றது அத பத்தி சொல்றேன். இதற்கு வந்து தேவைப்படுகிற அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து நானே டிஸ்கிரிப்ஷன்ல தந்துடுறேன். அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 MB தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷன்ன்றதால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆட்ஸ் வந்து நடுவுல வரும். இருந்தாலும் இதுல வந்து பிரீமியம் கேட்பாங்க. பட் ஆட்ஸ் அதிகமா வரும். ஓகேங்களா? அது மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க வந்து வீடியோவை வால்பேப்பரா செட் பண்ணிட்டோனே நடுவுல ஆட்ஸ் வராது. ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன்ல நீங்க செட் பண்றீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரொசீஜர்ல தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆட்ஸ் வந்து நடுவுல நடுவுல வரும். அதுனா பர்மிஷன் கேட்பாங்க. இது எல்லாத்தையுமே அலோவ் பண்ணுங்க. அப்பதான் உங்ககிட்ட இருக்க வீடியோவை நீங்க வந்து வால்பேப்பரா செட் பண்ண முடியும். மேல வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ் பண்ணிடலாம். லோக்கல் வீடியோஸ் அப்படின்னு இருக்கும்ல, இது வந்து பிரஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபோன்ல என்னென்ன வீடியோஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே இங்க வந்து ஷோ ஆகும். இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸியா வால்பேப்பரா செட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த வீடியோவும் இல்ல, நீங்களே ஒரு பொதுவா ஒரு வால்பேப்பர் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இங்க வந்து ஆன்லைன் வீடியோ வால்பேப்பர் அப்படின்னு இருக்கும். இது வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஆப்ல ப்ரொவைட் பண்ற எல்லா வீடியோ வால்பேப்பரும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஆனா, இப்ப நான் என்ன பண்ணி காமிக்க போறேன் அப்படின்னா, என் ஃபோன்ல இருக்கக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் வீடியோவ வால்பேப்பரா செட் பண்ணி காமிக்க போறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிடுறேன். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, டர்ன் ஆன் ஆடியோ அப்படின்னு இருக்கு. அதாவதுமே உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட்ல ப்ளே ஆகணுமா அப்படின்னு கேட்குது. இத மோஸ்ட்லி வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆன் பண்ணீங்க அப்படின்னா, கொஞ்சம் பேட்டரிலாம் அதிகமா கன்சியூம் ஆகும். அதுக்கு தான் சொல்றேன். இத வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இங்க வந்து ஸ்கேல் டூ ஃபிட் இருக்குல்ல. உங்க வீடியோவோட சைஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா, அந்த டிஸ்ப்ளேக்கு ஏத்த மாரி அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபிட் ஆகிடும். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் டேப் டூ ஸ்டார்ட் ஆர் பாஸ்ன்னு இருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனு. ஆனா இது வந்து எனேபிள் பண்ண முடியாது. இதுல வந்து பிரீமியம் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ற மாரி இருக்கும். இது என்ன அப்படின்னா, வீடியோ வந்து லைவா இப்போ ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, அத ஆஃப் பண்ணணும்னு நெனச்சோம் அப்படின்னா, டபுள் டேப் பண்ணா ஆஃப் ஆயிடும். அதே சமயத்துல அத ரெஸ்யூம் பண்ணணும் அப்படின்னு நெனச்சோம்னா, டபுள் டேப் பண்ணா ரெஸ்யூம் ஆகும். இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பிரீமியம்ல மட்டும் தான் இருக்கு. ட்ரை பண்ண வேணாம். ஓகேவா? இதெல்லாம் வேஸ்ட் தான். ஜஸ்ட் இந்த மாரி ஒரு வீடியோவ நம்ம வால்பேப்பரா செட் பண்ணோம் அப்படின்னா, இந்த கீழ இருக்க அந்த செட் அஸ் வால்பேப்பர் வந்து கிளிக் பண்ணிடலாம். இப்போ நீங்க பிரிவ்யூ பார்க்குறது அப்படின்னா, பிரிவ்யூ பார்த்துக்கலாம். பிரிவ்யூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரிவ்யூ குடுத்தேன் அப்படின்னா இப்படி தான் வருது பார்த்தீங்களா? பிரிவ்யூ குடுத்தோம்னா இந்த மாரி தான் வரும். சாம்பிள் காமிக்குது. இப்போ வந்து நீங்க அப்ளை குடுத்தீங்கன்னா அப்ளை ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லா செட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இந்த அப்ளிகேஷன நீங்க டெலீட் பண்ணாலுமே இந்த வால்பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகாது. நீங்களே அன்டில் சேஞ்ச் பண்ற வரைக்கும் இது அப்படி தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாரிலாம் வைக்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா பேட்டரி வந்து அதிகமா கன்சியூம் ஆகும். அதெல்லாம் இல்ல, கொஞ்சம் ஸ்டைலிஷா வேணும் அப்படின்னா நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன். அதையுமே கொஞ்சம் மனசுல வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா தாராளமா டிஸ்லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம். பை.